ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு தினம். இது கிறிஸ்தவர்களினால் ஒரு விமர்சையாக இயேசுநாதர் உயிர் பெற்றதை நினைவுகூரும் விதமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பெருநாள். இந்த நிலைமையில் இன்று லெபனானிலே, குறிப்பாக லெபனானிலே கிட்டத்தட்ட 1/3 கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தெற்கு லெபனானிலே அதிகமாக செறிந்து வாழ்கிறார்கள். இந்த நிலைமையில் இன்று இஸ்ரேலினால் லெபனானில் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே தற்பொழுது கிடைத்திருக்கும் தகவலின் படியே 15 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதிலே ஒரு குழந்தையும் உள்ளடங்கலாகும் என்ற ரீதியில் தான் இப்பொழுது லெபனானில் இருந்து வந்த உத்தியோகபூர்வ லெபனான் ஹெல்த் அத்தாரிட்டி தெரிவித்திருக்கின்ற அறிக்கையின்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலானது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு தாக்குதலாகும். குறிப்பாக இந்த கடந்த காலங்களில் இந்த ஈரானுடனான போர் ஆரம்பித்ததன் பின்னர் இஸ்ரேல் தன்னுடைய முழுவீச்சு தாக்குதலை லெபனானின் மீது கடந்த 6 வாரங்களாக நடத்தி வந்த நிலைமையில் தற்பொழுது வரைக்கும் 1500க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த லெபனானை இஸ்ரேல் குறிவைக்கிறது என்றால், லெபனானில் தான் ஈரானின் துணையுடன் இயங்குகின்ற ஹிஸ்புல்லா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆயுத அமைப்பானது இயங்கி வருகின்றது. அது லெபனானை மையமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த அமைப்பானது ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈடுபட்டிருந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து இந்த ஹிஸ்புல்லா அமைப்பானது இஸ்ரேலுக்கு கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்த நிலைமையில் பதிலுக்கு இஸ்ரேலும் தாக்குதல்கள் நடத்தி வந்திருக்கிறது. இந்த நிலைமையில தான் இப்பொழுது இந்த தாக்குதல் இன்று ஈஸ்டர் தினமான இன்று கூட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதானது மிகவும் ஒரு கவலைக்குரிய சம்பவமாகவும் ஒரு வருந்தத்தக்க சம்பவமாகவும் காணப்படுகிறது. இந்த நிலைமையில லெபனானில் மட்டுமல்ல, இஸ்ரேலில், அதாவது வடக்கு இஸ்ரேலின் ஹைஃபா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு குடியிருப்பு பிரதேசத்தில் ஈரானினால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் வந்து விழுந்ததில் அங்கும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதிலே உயிரிழப்புகள் தொடர்பாக எந்த விதமான பதிவுகளும் தற்பொழுது வெளியிடப்படவில்லை என்றும், இருந்தபோதும் இந்த கடுமையான தாக்குதல்கள் குடியிருப்பு பகுதிகளில் வந்து விழுந்து பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகளை தாக்கி அழித்திருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு தாக்குதல் தான். குறிப்பாக இன்று ஒரு பொதுவாக ஒரு பெருநாள், ஒரு விடுமுறை நாள், ஒரு மக்கள் அனைவரும் ஒரு சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாட்களில் இன்று இப்படியான ஒரு சம்பவங்கள் இருவேறு பிரதேசங்களில் நடைபெற்றிருப்பதானது ஒரு வருந்தத்தக்கதும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம்தான். இப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஈரான் போரின் பின்னர் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தான் மிக முக்கியமாக அனைவராலும் பேசப்படுகிற ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை தற்பொழுது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% அதிகமான பகுதியின் கண்ட்ரோலை வந்து ஈரான் தான் வைத்திருப்பது போல தெரிகிறது. ஏனென்றால் அந்த பகுதியினூடாக வருகின்ற கப்பல்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் பாதுகாப்பும் வழங்க முடியாத நிலைமையில் அனைத்து நாடுகளும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் ஈரானினால் சில எண்ணெய் கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது நீங்கள் எல்லாம் அறிஞ்ச விஷயம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது ஈரான் ஒரு புதுவிதமான ஒரு நிபந்தனை ஒன்றை கோரி இருப்பதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம் என்றால், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸிலிருந்து வெளியேறும் கப்பல்கள் ஒவ்வொன்றுக்கும் இருந்து விதிக்கப்படுகின்ற வரி மற்றும் கட்டணங்களில் இருந்து ஒரு பகுதியை ஈரானுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும், அந்த பகுதி, அந்த பணத்தை வைத்துக்கொண்டுதான் இந்த போரிலே அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள் அனைத்தையும் மீள் புனரமைப்பு செய்வதற்கு பயன்படுத்தப்பட முடியும் என்ற ரீதியிலும், ஸோ அப்படியான ஒரு நிபந்தனை, ஒரு கோரிக்கை ஈரான் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை, இந்த சமாதானம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்ததாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை திறப்பதற்காக 48 மணி நேரம் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சனிக்கிழமை ஒரு டெட்லைன், ஒரு காலக்கெடு ஒன்று விதித்திருந்தார். அந்த காலக்கெடுவானது எதிரும் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியுடன் முடிவடைகிறது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பாக உறுதிப்படுத்தும் வகையில் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான உக்கிரமான நாளாக காணப்படும் என்றும் அவர் தெரிவித்த அந்த வார்த்தைகளின்படி சில எனர்ஜி பிளான்ட் இடங்கள், அதாவது உற்பத்தி சக்தி வளங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற இடங்கள் மற்றும் பாலங்கள், பிரிட்ஜஸ் அனைத்தும் தாக்கி அளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அவருடைய கூற்றுப்படி இருந்தே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமையில் அவர் நேற்று ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு உத்தியோகப்பற்ற ஒரு செவ்வி ஒன்றிலே தெரிவித்த விடயமாக ஈரான் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக, மண்டே, அதாவது நாளை திங்கட்கிழமை இது தொடர்பான ஒரு முடிவு அல்லது ஒரு டீல் ஒன்று எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அவர் சொன்னதாக ஃபாக்ஸ் நியூஸும் சில தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்க நிலைமையில் உலக பொருளாதாரத்தில் இந்த போரானது கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போதைக்கு எண்ணெயின் விலையானது, அதாவது கச்சா எண்ணெயின் விலை $115 அண்மித்து கொண்டிருக்கிறது. 114 என்ற ரீதியில் தற்பொழுது காணப்படுகிறது. இதுவரை காலமும் அதியுச்ச விலையாக காணப்பட்டது $115. இது எப்படி என்றால், கடந்த 2021 ஆண்டு ரஷ்யாவானது உக்ரைனின் படையெடுப்பின் பின்னர்
எண்ணெய் விலையானது மளமளவென அதிகரித்திருந்தது. அந்த காலத்திலேயே கச்சா எண்ணெயின் விலை $115 காணப்பட்டது. இப்பொழுது அந்த விலையை தாண்டி செல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் இப்பொழுது இந்த போர் சூழலானது ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இது பெரும்பாலும் அனைத்து வளர்ந்து வரும் மற்றும் இந்த எண்ணெய் வளங்களில் தங்கியிருக்கும் பெரும்பாலான நாடுகளின் உற்பத்தி மற்றும் மனித வளங்களில் பெரும் தாக்கத்தை பொருளாதாரத்தில் ஏற்படுத்த போகிறது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. அது மட்டுமில்லாமல் இந்த எண்ணெய் விலையேற்றமானது இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்திலே ஒரு பெரும் செல்வாக்கு ஒன்றை செலுத்தப் போகிறது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த ஒபெக் என்று சொல்லப்படுகின்ற இந்த எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடுகளின் ஒரு கூட்டுத்தாபனம் இருக்கிறது. இந்த கூட்டுத்தாபனத்தில் சவுதி அரேபியா, கட்டார், UAE, ரஷ்யா, கசகஸ்தான் என்று இந்த எண்ணெயை பிரதானமாக உற்பத்தி செய்கின்ற நாடுகள் அங்கு வைக்கின்றன. இந்த நாடுகள் அனைத்தும் இணைந்து சில கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றன. என்ன கோரிக்கை என்றால், இந்த எண்ணெய் வளங்கள் மற்றும் அது தொடர்பான டிரான்ஸ்போர்ட், அது தொடர்பான லாஜிஸ்டிக், அதாவது பரிமாற்றம் செய்யப்படுகின்ற வசதிகளை தாக்கி அளிப்பதானது அவற்றை மீள்கட்டுமானம் செய்து அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு பல வருடங்கள் எடுக்கும் என்ற காரணத்தினால் இவை எதிர்காலத்தில் இந்த எண்ணெய் சப்ளையில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த போர் நின்ற பின்னரும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதனால் அவற்றை குறிவைத்து தாக்குவதை நிறுத்த வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பாக, ஏனென்றால் இப்பொழுது உலகத்திலே இந்த மட்டுப்படுத்தப்பட்ட சப்ளை காணப்படுவதனால் அந்த எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து உலகத்தின் தேவைக்கேற்ப எண்ணெய் உற்பத்தியை கூட்டி மக்களுக்கு வழங்குவது தொடர்பாகவும் அவர்கள் பரிசீலித்து வருவதாகவும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படித்தான் இப்பொழுது இந்த போரானது பல்வேறு விதமாக இந்த மக்களின் வாழ்க்கை மற்றும் உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அந்த 48 மணி நேர டெட்லைனின் பின்னர் அவர் தாக்கப் போகும் இடங்கள் குறிப்பாக மக்கள் பயன்பாட்டிற்குரிய சிவிலியன்ஸ் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வள பிரதேசங்கள், பாலங்கள் மற்றும் என்பவை தான் காணப்படுகின்றன. ஸோ இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் சொல்லியிருக்கிறது, அப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படுமானால் ஈரானின் தாக்குதலும் அந்த வலயத்திலேயே இப்படித்தான டார்கெட்டுகளைத்தான் வைத்திருக்கும். குறிப்பாக இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யும் எண்ணெய் சேகரிப்பு இடங்கள் என்று இந்த சவுதி அரேபியா, கட்டார், UAE போன்ற நாடுகளில் இருக்கின்ற வளங்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த நிலைமையில தான் இந்த ஒப்பெக் கூட்டுத்தாபனமானது இப்படியான ஒரு கோரிக்கை ஒன்றை விட்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் 2 நாட்களில் சில முக்கியமான முடிவுகள் எட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த போரை ஒரு வேறு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுதினம் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அல்லது ஒரு திருப்பங்கள் இந்த போரில் ஏற்பட போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.